ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் இப்போ 11ஆம் இடத்திற்கு மாறுறார். குருவின் பார்வைக்கு வர்றார். பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துல லாபத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல பெரிய யோகம். உங்கள் ராசிக்கு யோகமான கிரகங்கள் எல்லாமே இப்போது வலிமை அடைஞ்சுக்கிட்டு வருது. 10ஆம் இடத்துல புதன் வலுத்து இருக்கிறார். 2 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த வாரம் அப்படியே தர்மகர்மாதிபதி யோகத்தில் பாக்கியாதிபதி அப்படியே 10ஆம் இடத்துல உட்காருவார். ஆக குறை சொல்றதுக்கே எதுவும் இல்லைங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப உங்களுடைய வருமான வரம்பு வருமான அளவு எவ்வளவோ அதை விட ஒருபடி அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள், இதுவரைக்கும் உதவாத நட்புகள் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துல சுமூகமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக அடுத்த வாரம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட் வேலை எழுதுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வேணும்னு கேட்குறவங்க, கவர்மெண்ட்டோட அனுமதி, ஒரு அரசாங்கம், எம்எல்ஏ, எம்சி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான ரிசல்ட் எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் சொல்லுவேன். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுடைய இயக்கங்களை பார்த்தீங்கன்னா 4, 5, 6ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடத்துல வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்களும் அருமையான நல்ல அமைப்பாக இருக்கிறது. வாரத்தின் முதல் நாள் வேணா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான செட்பேக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட அதற்கடுத்து அப்படியே புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 4 நாட்களும் குழந்தைகளால் சந்தோஷம், மனைவி கணவன் சார்ந்த உறவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல மாற்றம், தொழில் பார்க்கக்கூடிய இடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு மோதல் போக்கு இருந்த போக்குகள்லாம் விலகக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாரம் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரனுடைய அமைப்பு இருக்குது. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. மிக மிக முக்கியமாக ஒன்று பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் இப்போது 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 8ஆம் இடத்தில் அவர் சூரியன் கேது கூட சேருவார். பொதுவாகவே சுக்கிரன் 8ல் மறைஞ்சார்னாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும். அதை பற்றி மட்டும் கொஞ்சம் கவலைப்படணும். பெண் வழி உறவுகளில் இதுவரைக்கும் பெண்ணை நம்பியவர்கள் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் எப்படியே மாற்றிக்கலாம். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு காஸ்டியூம்ஸ் இருக்குது அல்லது இந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் சந்திரன் இயக்கம் நன்றாக இருக்கிறது. அதைவிட முக்கியமாக தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வர்றதுனால என்னதான் இருந்தாலும் வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்து செவ்வாயால் வந்துடுது. 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி புதன் இந்த வாரத்திலிருந்து 15ஆம் தேதியிலிருந்தே அப்படியே உச்சம் என்கின்ற அபூர்வமான ஒரு நல்ல நிலைமை அடைகிறாரு. ஆகவே 7.5 சனி முடிஞ்சோ எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே என்கின்ற மாதிரியாக முணங்கி கொண்டே இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் கிரகங்கள் 9, 10ஆம் இடங்களில் வலிமையான அமைப்பில் இருக்கிறதுனால, அதைத்தான் தர்மகர்ம இடம்னு சொல்கிறோம், அந்த இடங்கள்ல வலிமையாக இருக்கிறதுனால இனிமே படிப்படியாக வேலை முன்னேற்றம் போன்றவைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் 4 காசு சம்பாதிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. 7.5 சனி முடிந்துவிட்ட காரணத்தினால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இனிமேல் செயல்படக்கூடிய தன்மையில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அமைப்புகளும் கிடையாது. 3, 4, 5ல் இருக்கிறாரு. வாரத்தின் முதல் அமைப்பான திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 4ஆம் இடத்துல 2 நாட்கள் அவர் வலிமையாக இருப்பது, வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு செலவு, அது மாதிரியான விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என சுமூகமான நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வாரம் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியை சுக்கிரன் பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் புதன் உச்சமாக போகிறார். இதுவரைக்கும் 8ல் இருந்த செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் இருக்க போகிறார். அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரனுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக தனவரவு, பணலாபம் போன்ற அமைப்புகளுக்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்குமே காசு பணம் சம்பாதிக்க முடியல, ஏற்கனவே காசை விட்டதான் ஜாஸ்தின்ற மாதிரியாக எதிர்பாராத வகையில் பணத்தை இழந்தவர்களுக்கு அந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மையின
ஓரளவிற்கு நல்ல வாரமாகவே இந்த வாரம் தனுசு ராசி கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. மிக மிக முக்கியமாக இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வாரத்தின் கடைசி நாட்கள் அட்டகாசமாக இருக்கும். வாரத்தின் கடைசி நாட்கள் 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் சந்திரன் வலிமையாகவே வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. தேய்பிரையாக இருந்தாலும் இப்போது இதுவரைக்கும் பெற்றோர்களை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் அதிர்ஷ்டமே இல்லையேன்னு ஒரு மாதிரியாக நினைச்சவங்க, ஜென்மச்சனியெல்லாம் விலகிடுச்சு, ஆனால் அதிர்ஷ்டமே ஒன்றும் இல்லையே, ராசி பலன் நீங்கள் பாட்டில் சொல்லிக்கிட்டு தான் போறீங்க, ஒன்றும் நல்லது நடக்கலையேன்னு சொன்னவங்களுக்கு ஏதாவது ஒரு நல் மாற்றம் புதன் 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சமாகக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத ஒரு முடிவு, குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னுவாங்க. நீங்கள் ஒரு மாதிரியாக அதை வந்து முடிவெடுத்து ஒன்று செஞ்சு அது வேற மாதிரியாக நடந்து கடைசியில் அது உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சந்திராஷ்டிரமம் இல்லைன்றதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதிலும் ஒரு கவனமாக அடியெடுத்து வைத்து செயல்படக்கூடிய தன்மைகளில் தான் இப்போதைக்கு இருப்பீங்க. இந்த வாரம் முழுவதுமே இந்த 7 நாட்களுமே படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையில் கும்பத்திற்கு சாதகமான வாரம் இது. மீன ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காத ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்றதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட எனக்கு கூட நல்லது நடக்குதே பாருங்கப்பா அப்படின்ற மாதிரியான இந்த வாரம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். செவ்வாய் இந்த வாரம் 8ஆம் இடத்திற்கு மாறப்போறார். ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதில்லைன்னா கூட குருவின் பார்வையில் அவர் 1.5 மாதம் இருக்கிறதுனால சோதனைகள் எதையும் தராமல் அவருடைய 2ஆம் வீட்டையே அவரே பார்ப்பதால் காசு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ராசியிலேயே சந்திரன் வந்து திங்கக்கிழமையிலிருந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராசி 2, 3 1, 2, 3 ஆகிய இடங்களில் அவருடைய வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். 3ஆம் இடத்துல அவர் உச்சமாகி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப நல்லா இருக்கும்போது மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தம்லாம் கடைசி 2 நாட்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக விலகும். தோல்வி மனப்பான்மைகளை வெற்றியா அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதல் 5 நாட்கள் சாதாரணமாக இருந்தாலும் கூட கடைசி 2 நாட்களில் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு மாதிரி தகுதியாகவே நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டு. சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இவரா இப்படி செஞ்சார் என்கின்ற மாதிரியாக சில வருமானங்களோ அல்லது உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகளோ இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு மாறி இருப்பது மட்டும் அம்மா பற்றிய, அக்கா பற்றின, தங்கச்சி பற்றின சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவலைகள் வரும். அவங்களுக்கு ஏதாவது செலவுகளை வைக்க சொல்லும். சிலருக்கு மட்டும் தாய்க்கு உடல்நலம் சரியில்லை என்கின்ற மாதிரியான அசுப செலவுகள் அல்லது அம்மாவுக்காக ஒரு தேவையில்லாத ஒரு செலவு செய்கிற மாதிரி, சகோதரிகளுக்காக, அக்காள் தங்கை போன்ற உறவுகளுக்காக தேவையில்லாமல் செலவு பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்குன்ற மாதிரியான பண கஷ்டத்திற்கு மத்தியில் இது கூடவா என்கின்ற மாதிரியாக இந்த வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு செலவு அமைப்புகள் இருக்கும். இதை தவிர்த்து பெரியதொரு கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட மீனராசிக்காரர்களை பெரிதாக பாதிக்காத எல்லா வகையிலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம்.